சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா முனைவென்றியில் நேற்று ஒரு மின்சார கம்பி தாக்கி அவரோட உயிரிழந்திருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த ஊரில் பொதுவாகவே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மின்சார கம்பி வயல்காட்டுக்குள்ளே கீழே ரொம்ப தாழ்வாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மின்சாரத்துறை ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. மின்சாரத்துறையில் ஏஐட்ட கேட்டோம்னா 2 போர்மேன் தான் இளையாங்குடி ஒன்றியத்துக்கே இருக்காங்க, நாங்கள் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாரு. இப்போ இந்த மின்சாரத்துறை, மின்சார அமைச்சர் இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறீங்க? இதெல்லாம் எங்கெங்கே குறைகள் இருக்கோ மின்சாரத்துறை அந்த துறையை சரிபார்க்கிறதுக்காக அமைச்சர்னு போட்டு உங்களுக்கு மக்கள் வாக்களித்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வேலையை விட்டுவிட்டு தேவையில்லாத என்ன வேலை பண்ணுறீங்கன்னே தெரியலை. மின்சாரத்துறை ரொம்ப மட்டமான ஒரு துறை. உயிரிழப்பு ஏறக்குறைய ஏற்கனவே இப்போ தினமலரில் ஒரு லாஸ்ட் வீக் போட்டிருந்தாங்க, நிறைய உயிரிழப்புகள் மின்சாரத்துறையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு முன்னே கச்சாத்தநல்லூரில் ஒரு 10 நாளில் அந்த போஸ்ட் கம்பமே சாஞ்சு விழுந்தது. அது நைட்டில் விழுந்ததுனால உயிர் சேதம் இல்லை. அதையும் நான் தினமலர் பேப்பரில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த போஸ்ட் கம்பத்தை கூட எடுக்கல, வயல்காரவங்க தான் அதை நடப்பும்போது அதை எடுத்து அகற்றினாங்க. அவ்வளோ ஒரு மட்டமான ஒரு துறையாக இருக்குது. அதனால் உடனடியாக இரும்புக்கரம் கொண்டுள்ள நமது முதலமைச்சர் இந்த மின்சாரத்துறையை கொஞ்சம் கவனித்து மக்களோட உயிர் சேதத்தை தடுக்குமாறு கேட்டுக்கிறேன். நன்றி.